ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள். என்னை நம்புகிறாய்தானே? நான் கூறுவதை நம்புகிறாய்தானே? உன் பழனி முருகன் சொல்வதை நம்புகிறாய்தானே? நம்பினால் நிச்சயமாக நடக்கும். இன்று உன் கஷ்டத்திற்கு இறுதி நாள்தான். இதில் எந்தவித சந்தேகமும் எல்லளவும் உன் மனதில் இருக்கக்கூடாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண் திறந்து பார்க்கும் தூசி போல் பறந்தோட போகிறது. முருகா, உன் ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் வேண்டும் என்று மன்றாடி வேண்டினாய். நினைத்த மன வாழ்க்கை அமையணும். அந்த மன வாழ்க்கை தட்டிச் செல்வதால் எனக்கு கஷ்டங்கள் பல ஏற்படுகிறது. உன் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் வேண்டும் என்று அழுதாய். ஏதோ சிக்கலில் சிக்கி இருந்தாய். அதையெல்லாம் நிவர்த்தி செய்யப் போகிறேன். நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும். பணக்கஷ்டம் தீர்ந்துவிடும், மனக்கஷ்டம் தீர்ந்துவிடும், நல்ல வேலை கிடைக்கும், நோய் நொடி இல்லாமல் இருப்பாய். அதற்கு இந்த முருகனின் அருளும் ஆசீர்வாதமும் கிடைத்து விட்டது. நான் சொல்வதை கேள், நம்பிக்கையாக இரு. என் பிள்ளையாக இருப்பதற்கு தகுதியை உன் நம்பிக்கைதான். அதை இழந்தால் என்னவாகும்? அதை இழந்தால் உன் நிம்மதி தொலைந்து போய்விடும். உன் மனதில் உள்ள குழப்பத்தை நான் அறிந்து கொண்டேன். உன் மனதில் உள்ள ஏக்கத்தை நான் புரிந்து கொண்டேன். கவலையே படாதே, உன் மனதில் நான் இருக்கிறேன் தங்கமே. உன்னை அனைத்திலும் இருந்தும் விடுவிப்பேன். சந்தோஷமான சூழ்நிலையை இந்த பழனி முருகன் உருவாக்குவேன். உன் மனம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடுவாய். உன் வாழ்க்கை பிரகாசமாகி அதிசயம் நடந்து அற்புதத்தை நிகழ்த்துவேன். இது உன் பழனி முருகனின் சத்திய வாக்கு. என் பிள்ளைகள் கஷ்டங்களை நினைத்து கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வதுதானே இந்த முருகனின் கடமை. உன் வாழ்க்கையில் பல வருட இருள் இப்போது மறைந்துவிடும். இந்த முருகன் என்ன சொன்னேன்? உன்னை நிச்சயம் ஒரு நாள் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் என்று சொன்னேன் அல்லவா? இன்றுதான் அந்த நிகழ்வு நடக்கப் போகிறது. அதனால்தான் உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் என்று உறுதியாக கூறினேன். எப்பேற்பட்ட பிரச்சனையும் சமாளிக்கும் திறன் உன்னிடம் வந்துவிட்டது. வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொண்டாய். உன் வெற்றிக்கு உறுதுணையாக நான் இருக்கிறேன் என்பதையும் அறிந்து கொள்ளப் போகிறாய். பொறுமைக்கான பலன். எதிலும் பொறுமையை பார்த்தேன். உன்னை வளர்த்து உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் உறவை நீ தூசியாக நினைத்து விட்டாய். நான் சொல்வது புரிகிறதா? அந்த உறவுதான் உன்னை இந்த கஷ்டத்திற்கு தள்ளிவிட்டது. கஷ்டத்திற்கு என்ன காரணம் என்று யோசித்தாயோ? இப்போது சொல்கிறேன். உன்னை வளர்த்து உனக்கு உதவி செய்த உறவை நீ தூசியாக நினைத்து விட்டாய். அது மிகப்பெரிய தவறு. யாரையுமே மதிக்க கற்றுக்கொள்ளணும். கண்டிப்பாக அவர்கள் என்னதான் தப்பு செய்தாலும் மன்னிக்க கற்றுக்கொள். துச்சமாக நினைத்து விடாதே. ஏன்னா இந்த உலகத்தில் திட்டுபவர்கள் திட்டிக் கொண்டே தான் இருப்பார்கள். கஷ்டப்படுத்துபவர்கள் கஷ்டப்படுத்தி கொண்டே தான் இருப்பார்கள். அதையெல்லாம் கண்டுகொண்டால் உன் லட்சியத்தை அடைய முடியாது. உன் மனம் என்பது எப்போதும் கனத்த அமைதியோடு இருக்கிறது. நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். கனத்த அமைதி. கனத்த அமைதி என்றால் புரிந்து கொள். சில நிகழ்வுகளில் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்க வைத்துள்ளது. உண்மையிலேயே நீ உன்னுடைய மனதை நிம்மதியாக வச்சுக்கிடணும். அப்பத்தானே நன்றாக வாழ முடியும். மனம் என்பது கோவில் தானே.
கோவிலை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் என்று உனக்கு தெரியாதா? அதில் குப்பை இருக்கலாமா? குப்பை என்றால் உன் கவலையைத்தான் சொன்னேன். குப்பை என்றால் உன் விரக்தியைத்தான் சொன்னேன். குப்பை என்றால் உன் துக்கத்தைத்தான் சொன்னேன். குப்பை என்றால் உன் பேராசையைத்தான் சொன்னேன். இதையெல்லாம், இந்த குப்பையெல்லாம் வேண்டாம் என்று தான் சொல்கிறேன். உன் மனதிலிருந்து எடுத்துவிடு. என்னை மனதார நினைச்சுக்கோ. என்னிடம் கவலைகளை கொட்டிவிடு. நான் தீர்த்து வைத்து விடுவேன். விரைவில் அனைத்தும் மாறி உனக்கு வெற்றி என்னும் பெரிய பொக்கிஷம் உன் தாய் தந்தையாக இருந்து இந்த முருகன் செய்து கொடுப்பேன். பழனி முருகன் சொன்னது சொன்னபடி செய்து தருவேன். நம்பிக்கையோடு இருந்து உன்னுடைய காரியத்தை மட்டும் நீயாக செய், தனித்து செய், சுயமாக முடிவெடுத்து செய். நீ எதை மனதார நினைத்து எதற்காக மனதார வேண்டினாயோ அது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் துணை உனக்கு எப்போதும் உண்டு. சில நேரம் குழந்தையின் நலனுக்காக வலியுடன் நடக்க வைப்பதே தீர்மான சூழலாக இருக்கிறது. ஆனால் அது நீண்ட நாள் தொடரும் அளவிற்கு உன் பழனி முருகன் விடமாட்டேன். நீ உன் கண்ணில் பார்ப்பது நல்லதாகத்தான் தெரியும். இனிமேல் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிடு. வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துவிடு. நல்லதைத்தான் தருவேன். அதுவும் நல்லது செய்யும் என் பிள்ளைக்கு 2 மடங்கு நல்லதை தருவேன். உனக்கு மட்டுமல்ல, உன் குடும்பத்திற்கும் தான். ஏன்னா குடும்பத்தோடு என் மீது ஆழ்ந்த பக்தியும் அளவு கடந்த பக்தியும் உறுதியான பக்தியும் வைத்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட என் பிள்ளைகளுக்கு, நம்பிக்கை கொண்ட என் பிள்ளைகளுக்கு அனைத்தும் நல்லதாக நடக்கும். நிச்சயம் நல்லது நடக்கும். மகிழ்ச்சியாக வாழ்க்கைதான் இனி உனக்கு. எதிர்காலம் நல்லதாக அமைய வேண்டுமென்றால் இந்த முருகனின் அறிவுரையை கேட்டு அதை புத்தியிலும் மனதிலும் நிலைநிறுத்திக்கோ. உன் மனதில் ஓடும் அத்தனை எண்ணங்களுக்கும் விடை கிடைக்கும். உன் ஆசைகள் நிறைவேறி உன் கஷ்டங்களுக்கு முடிவு கிடைக்கும். சோதனை கட்டத்தையே இதனால் கடக்கப் போகிறாய். யாம் இருக்க பயம் இருக்கக்கூடாது. நீ இழந்ததை திரும்ப பெற்று விடுவாய். அந்த பெற முடியாததால் தான் இவ்வளவு கஷ்டத்தை தாங்கிவிட்டாய். தேவையானவற்றை இழந்து விட்டால் என்னவாகும் என்று எனக்கு தெரியும். உன் மனதானது நொறுங்கிவிட்டது. பொருளை இழந்து விட்டாய். நல்ல உறவை இழந்து விட்டாய். நல்ல குடும்பத்தையே இழந்து விட்டாய். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் இழந்துள்ளீர்கள். அந்த கஷ்டத்திற்கு நிவர்த்தி நான் தரப்போகிறேன். அதுதான் இன்று என்று சொன்னேன். நம்பு. நம்பிக்கையோடு இரு. உன் பழனி முருகன் உனக்காக செய்வேன். ஓம் முருகா போற்றி போற்றி.